இந்த சனாதன இந்து மதத்தில் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிக்கணும்னா ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும். நல்ல குணவான் அப்படிங்கிறோம். நல்ல குணம் சார் அவர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த குணம்னா என்ன? அந்த குணம்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா 8 விதமான விஷயங்கள் சேர்ந்தது குணம். அது அஷ்டகுணங்கள் அப்படின்னு நமது சாஸ்திரம் சொல்லுது. ஒரு மனிதனுக்கு இந்த 8 விதமான குணநலன்களும் இருந்தால் அவன் பூர்ண மனிதன். இந்த 8 விதமான குணம் என்னன்னு தெரியலன்னா கூட ஏதோ இந்த குணங்கள்னாலே 8 அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் மட்டும் நமக்கு தெரியறது. அது எப்படி தெரியறதுன்னு, ஒருத்தர் சரியா இல்லை அப்படின்னா சரியான அஷ்டவக்கரம் சார் அப்படிங்கிறோம். அது ஏன் அஷ்டவக்கரம் சொல்லணும் அப்படின்னா இந்த 8ம் கோணலா இருக்குன்னு அர்த்தம். இந்த 8 குணத்தில் ஒன்று கூட இல்லை, எல்லாம் கோணல். அந்த 8 குணம் என்ன அப்படின்னா, முதல் குணம் தயை. தயை அப்படின்னாலே அன்பு, இரக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது சாந்தி. சாந்தின்னா ஒன்றுமில்லை, பொறுமை. மூணாவது அனசூயை. அனசூயன்னா தெரியலனாலும் அசூயன்னா தெரியுமே, பொறாமை. ஒருத்தரை பார்த்து பொறாமைப்படுறது, அதுதான் அசூயை. அதுக்கு நேர ஆப்போசிட்டு அனசூயா. அனசூயான்னு ஒரு பெண்ணுக்கு பேராகவே இருக்குது. ரிஷிபத்னியோட, அத்திரி மகரிஷியோட மனைவிக்கு பேர் அனசூயா. அப்படின்னா அப்பா அம்மா எப்படி பேர் வச்சிருக்கான்னு ஆச்சரியமாக இருக்கு. பொதுவாக இந்த பெண்கள் வர்க்கத்தில் இந்த அசூயன்னு அடுத்தவாளை பார்த்து படுறது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அவளுக்கு தான் எப்போ பாரு அடுத்தவா புடவையை பார்க்கறது, அடுத்தவா நகையை பார்க்கறது, அவள் அடுத்த பாரு இவாத்த பாரு பார்த்து பார்த்து ஒரு அசூயை இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு இல்லையேங்கிற இருக்கும். ஆனால் இவளுக்கு பேரே அனசூயா. அப்படின்னா இவளுக்கு அசூயன்னாலே என்னன்னு தெரியாது. ராமாயணத்தில் பார்த்தா தெரியும். அத்திரி மகரிஷி ஆசிரமத்துக்கு போகிற ராமர் காட்டுக்கு போகிறதே, அப்போ சீதாதேவிகிட்ட சொல்கிற, 2 பேரும் பழுத்த பழமாக இருக்கா. அத்திரியும் அவரோட மனைவி அனசூயாவும் பழுத்த பழமாக இருக்கா. இப்போ பார்த்துட்டு ராமர் அப்படியே ஆச்சரியப்பட்டு அந்த அம்மாவை பார்த்துட்டு அப்படியே மனைவி சீதையிட்ட பெருமிதத்தோடு, பார் எப்படி இருக்கா பாரு, எப்படி இருக்கா பாரு அந்த அம்மா, போய் அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு ராமர் அப்படியே அனசூயா தேவியை பார்த்து அவ்வளவு பெருமிதத்தோட தன் மனைவி சீதையிட்ட போய், அவளுக்கு அவள்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணு, அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, அவள்கிட்ட எல்லாம் விஷயம் கற்றுக்கும். அப்படி ஒரு அவதார புருஷர் பார்த்து பெருமிதம் கொள்கிற அளவுக்கு, தன் மனைவிக்கு அதில் கொஞ்சமான வரணும் அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு இருந்தான்னா அந்த அம்மா எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு தெரியும். எப்பேற்பட்ட ஞானிங்கிறதுக்கு இன்னொரு குழு கூட சொல்லலாம். அப்படி சீதாதேவி போய் அனசூயா தேவிகிட்ட எல்லாம் உபச்சாரம் எல்லாம் கேட்டுக்கிறா, பண்ணிக்கிறா. அப்போ அனசூயா தேவி சீதையை தடவின்னு தன் பொன் மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுறா, நகையெல்லாம் எடுத்து கொடுக்குறா. இந்தா இதெல்லாம் போட்டுக்கோ, நீ போட்டுக்கோ அப்படின்னு தன்னோட நகையெல்லாம் எடுத்து கொடுக்குறா சீதாதேவிக்கு. பெரிய ரிஷிபத்னி, இவர்கள் வனவாசத்துக்கு வந்திருக்கான்னு தெரியும், எந்த நகையெல்லாம் போட்டுக்கப்படாதுன்னு தெரியும். அப்படி இருந்தும் ஏன் ஒரு ரிஷிபத்னி நகையெல்லாம் கொடுத்தான்னு, கடைசியில் இந்த அனசூயா கொடுத்த நகையை வச்சுன்னு தான் ராமர் சீதையோட இருக்கிறத இடத்த கண்டுபிடிக்க முடிஞ்சது. இவ பிறந்த வீட்டில் புகுந்த வீட்டில் போட்டதெல்லாம் அயோத்தியிலே கட்டி வச்சாச்சு. ஏன்னா வனவாசத்துக்கு போகிறதே
தபஸ்வி கோலத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால வா 2 பேரும் அப்படி தான் வந்தா. ஆனாலும் இந்த இடத்துல வந்து அனசூயா தேவி நகையெல்லாம் கொடுக்குறா. பரவாயில்ல நீ போட்டுக்கோ அப்படின்னு. எதுக்கு பின்னால் இதுதான் உன் ஆத்துக்காரோட சேர்த்து வைக்க போகிறது. அந்த நகையெல்லாம் தானே மேலேருந்து கழட்டி போட்டுட்டே போகிறான். இதை வச்சுன்னு தானே அப்புறம் கண்டுபிடிக்கிறான். அப்படின்னா அந்த அனசூயா தேவி எப்படி இருந்திருக்கா, அப்படி அசையே இல்லாத இருந்ததுனால தான் அவளுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு பெருமை. அதை எல்லாத்தையும் விட பெரிய சிறப்பு என்னன்னு, இவளோட பாதிவிரதத்தை சோதனை பண்ணணும்னு மும்மூர்த்திகளும் வந்தா. மும்மூர்த்திகளோட பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவ 3 பேரோட மனைவிகளுக்கும் ஒரு பொறாமை. இது அனசூயாவை பார்த்து அசூய. யாருக்குன்னு 3 தேவிகளுக்கும், துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதிக்கு. பதிவிரதைங்கிறாள். இப்போ நாமெல்லாம் என்ன பதிவிரதை இல்லையா? என்ன இவ மட்டும் ஸ்பெஷலா? இவளுக்கு என்ன அப்படின்னு ஒரு அசைய. அதனால இவளோட இந்த பதிவிரதத்தை சோதனை பண்ணணுங்கிறதுக்காக தன்னோட புருஷன் 3 பேரையும் போய் அனுப்புறா. 3 பேரும் வரா. அத்திரி மகரிஷி இல்லை ஆசிரமத்தில். மும்மூர்த்திகளை வந்திருக்கான்னா ரிஷி பத்தினிக்கு தெரியாதா? உபச்சாரம் பண்ணுறா, உள்ளே வாங்கோ. எல்லாம் உபச்சாரம் பண்ணோன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு பிக்ஷை போடணும், சாப்பிடணும், என்ன பண்ணும் அப்படின்னு. என்ன பண்ணும் சொல்லுங்க, பண்ணி போடுறேன்ல. அதெல்லாம் பண்ணி போடக்கூடாது, நீ பால் கொடுக்கணுங்கிற, தாய்ப்பாலை நீ கொடுக்கணும் அப்படின்னு. எந்த ஆம்பளையான போய் ஒரு அடுத்த வீட்டு பண்ணிட்ட கேட்பாளா? மும்மூர்த்திகளும் கேட்குறா. ஏன்னா இவளோட பாதிவிரதத்தை டெஸ்ட் பண்ணனா வந்திருக்கா. ஆனால் அனுசூயா தேவி அசரில் அவ்வளவு தானே கொடுத்துட்றேனேன்னா. இவ 3 பேருக்கும் பயந்து விட்டா. என்னையா அது ஒரு பொம்பளை இன்னொரு ஆம்பளைக்கு பால் கொடுக்குறேங்கிற, எப்படி முடியும் அப்படின்னு. இவ 3 பேரும் முழிச்சா. இவ கூசாத பண்ணுறேங்கிறாரே நீனு. ஏன்னா இங்கே என் ஆசிரமத்துக்கு வந்து ஒன்று கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் மும்மூர்த்திகளை வந்து கேட்குறேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. கொடுத்துட்றேன், பால் கொடுக்குறேன். உடனே என்ன பண்ணார், உள்ளே போனால் கமண்டலத்தில் இருக்கிற தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்தால் 3 பேர் மேலேயும் தெளிச்சா 3 குழந்தையா போயிடுது. குவான்னு 3 குழந்தையாயிடுது. குழந்தை தானே எடுத்து மடியில் வச்சுட்டா, தாய்ப்பாலை கொடுத்தா, தூளியில் போட்டால். அத்திரி மகரிஷி வெளியில் போயிட்டு வந்து பார்த்தா திடீர்னு 3 குழந்தை. அவர்கிட்ட என்னது இது திடீர் கூத்தா இருக்குன்னு. அது என்ன கூத்து அப்படின்னு. இதான் பிரம்மா, இதான் விஷ்ணு, இதான் சிவன். இது பிரம்மா, விஷ்ணு, சிவன் சொன்னா. கதையை சொன்னா. மும்மூர்த்திகளும் வந்தா வந்து உங்களுக்கு என்ன உபச்சாரம் பண்ணோன்னே பால் கொடுக்கணும்னா, சரி கொடுக்குறேன்னே. நாம் ஏதான வாக்கு தவறி இருக்குமா, சொன்னதை பண்ணாத இருந்திருக்குமா, அதனால இப்படி. இதை பார்த்தா மேலேருந்து 3 தேவிகளும் 3 பேருக்கும் பயம் வந்துடுத்து. தெரியாதனமா இடம் தெரியாத போய் காலை விட்டு மாட்டின்னு விட்டோம். இவளோட பதிவிரதத்தை தன்மையை சோதிக்க போய் இப்போ நம்ம 3 பேருக்கும் ஆம்டையா இல்லாத போயிடுத்து. இப்போ 3 குழந்தைகளை வச்சுன்னு யாரும் கொடுத்தனம் பண்ணுறது? 3 பேரும் ஓடி வந்தா. மன்னிச்சுக்கோ, இடம் தெரியாத விளையாடிட்டோம். அவள் பட்டி சும்மா தான் இருந்தா. நாங்கள் தான் உன் மேலே உள்ள அசூயினால் இப்படி அனுப்பிச்சோம். அதனால் தயவு பண்ணி எங்கள் 3 பேருக்கும் ஆம்டையான திருப்பி கொடுக்கணும். பார்த்தா இனிமேல் விளையாட மாட்டேன். இப்படிலாம் வந்து இடம் பார்த்து தெரிஞ்சுக்கணும், யாரை பார்த்து. இருந்தாலும் நீங்கள் இப்படி வந்ததும் எனக்கு ஒரு பாக்கியம்தான். ஏன்னா மும்மூர்த்திகளுக்கும் தாயாராக இருக்கிறதுக்கு யாருக்கானும் கிடைக்குமா? எந்த பெண்ணுக்கானும் கிடைக்குமா? எனக்கு கிடைச்சதே அந்த பாக்கியம். அதனால் நீங்கள் ஏதோ 2 கட்டானா பண்ணுற விளையாட்டு கூட எங்களுக்கு அனுகிரகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மும்மூர்த்திகளும் குழந்தையாக இருந்தது குழந்தையாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் வரம் கொடுக்கணும்னு சொல்ல, இந்த திரிமூர்த்திகளோட அம்சமாக சேர்த்து ஒன்றா பண்ணி தத்தாத்ரேயர் அப்படிங்கிற குழந்தையாக பண்ணி இவாளுக்கு கொடுத்துட்டும், மும்மூர்த்திகளும் ஓடினா போகிறோன்னு 3 பேரும் ஒடியே போயிட்டா.
அப்படின்னா எப்பேற்பட்ட தபஸ்வியாக இருக்க முடியும், எப்பேற்பட்ட பதிவிரதையாக இருக்க முடியும் அப்படின்னு தெரியுது. அத்தனையும் எதுக்கு சொல்ல வந்தேன்? அனசூயா அப்படின்னா அசைவே இல்லாத இருக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணமாக உருவமாக இருந்திருக்கா இந்த அம்மான்னு தெரியுது. அப்படி எதை பார்த்தும் யாரை பார்த்தும் அசைய இல்லாத இருக்கிறது ஒரு ஆத்மகுணம். 4வது சௌச்சம். சௌச்சம்னாலே நீட்னஸ், கிளென்லினஸ், சுத்தம். நமக்கு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டா, சுத்தம் சுகம் தரும், அவ்வளோதான். நீ சௌக்கியமாக இருக்கணும்னா நம்மளை சுத்தமாக இருன்னு. இப்போ இதான கொரோனா வரவிட்டுனா கையெலும்பு காலெலும்பு அதை பண்ணிக்கோ இதை பண்ணிக்கோலாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் நமக்கு நம்ம பாட்டியெல்லாம் வந்து இப்படி தானே சொல்லியிருந்தா. எல்லார் வீட்லேயும் எல்லாரும் என்ன பண்ணியிருந்தா கழுவாடலாம். வெளியில் போயிட்டு வந்தால் காலெலும்பிண்டு உள்ளே வருது, கையெலும்புறதுங்கிறது நமக்கு ஒரு நேச்சுரலாக இருந்து, நமக்கு ஒன்றும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்ன அதெல்லாம் விட்டதுனால இப்போ பெரிய விஷயம் மாதிரி இருக்குது. இப்போ டிவியை பார்த்து கற்றுக்க வேண்டியிருக்கு. அதையே என்ன வீட்டில் இருக்கிறவா சொன்னால், தாத்தா பாட்டி சொன்னால் ஆச்சாரங்கிறோம், உடனே ஒழிச்சு கட்டணும். அதாவது சாஸ்திரம்ங்கிற பேரில் எதை சொன்னாலும் கேட்கக்கூடாதுங்கிறதுல தீர்மானமாக இருக்கும். ஆனால் சாஸ்திராயச்ச சுகாயச்ச, சாஸ்திரம்ங்கிறது எதுக்கு? சுகத்தை கொடுக்கறதுக்கு தான் சாஸ்திரம் இருக்கே வழிய கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை. அந்த சாஸ்திரத்தை விட்டதுனால தான் கஷ்டப்படுத்துகிறோம், அதை அலட்சியப்படுத்துறதுனால. வீட்டுக்குள்ளே நுழையிறதே கையை அலம்பு காலை அலம்புண்டு. இன்னும் சொல்லப்போனால் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் எங்கள் பாட்டியெல்லாம் எங்கள் அக்காலாம் எல்லோரும் ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு மாற்றணும். அந்த ட்ரெஸ்ஸோடு உள்ளே வரக்கூடாது. அது கொல்லை பக்கமாக போய் அந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுட்டு கை காலெலாம் அலம்பிண்டு அதுக்கப்புறம் இதுங்கணும். லேடிஸாக இருந்தால் அப்படி, ஆம்பளைகளாக இருந்தால் குளிக்கணும். எங்கள் ஸ்கூலில் வாத்தியார் இருந்தார், மேக்ஸ் டீச்சர், டிஆர்ஜி அப்படின்னு, டிஆர் கணேசன்னு. ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம் சீலர். எங்கள் ஸ்கூலில் இருந்த தெருவிலேயே அவருக்கு வீடு. அதனால் மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவார். தெருவில் ஒரு கோடியில் ஸ்கூலு, இன்னொரு கோடியில் ஒரு வீடு. அதனால் சாப்பிட்றதுக்கு லஞ்சுக்கு போவார். வேடிக்கையாக இருக்கும். ஈச்சங்குடியவாளுக்கு அந்த காலத்தில் பை தானே, துணிப்பை தானே. ஸ்கூலுக்கு வரத்துக்கு எங்கே போனாலும் ஒரு துணிப்பை, மஞ்சள் கலர் பை, ஏதோ ஒரு பையை தானே மாட்டின்னு வரும். இவர் அந்த பையை மாட்டின்னு வர, பையில் வேற ஒன்றும் விசிறி இருக்கும். ஏன்னா ஸ்கூலில் ஃபேன்லாம் கிடையாது, வேர்க்கும். அதனால் விசிறிண்டே இருப்பார். விசிறிண்டே பாடம் நடத்துவார். அதோடு இல்லை, நாம் எழுங்கிறதே வந்து விசிறுவர் எல்லா பசங்களுக்கும். அவர் குழந்தைகள் கிடையாது, அதனால் குழந்தைகள்கிட்ட பசங்கள்கிட்ட ரொம்ப அன்பு. ஒரு பையனை அடிக்க மாட்டார், திட்ட மாட்டார். இந்த பசங்களுக்கெல்லாம் விசிறுவர். அப்படி ஒரு குணம். வீட்டுக்கு அந்த பையை எடுத்துன்னு போவார். பையை எடுத்துன்னு போனால் அவரோட மனைவி, அவள் அக்கா இருந்தா, நேர பின்னால் கிணத்தங்கரைக்கு போவார். இவர் போய் உட்கார்ந்துப்பார். அந்த அக்கா வந்து கிணத்துலேருந்து தண்ணி எழுத்து இவர் தலையில் கொட்டுவா. இவர் இந்த பஞ்சகஜம் கட்டின்னு தான் ஸ்கூலுக்கு வருவார். வேஷ்டி வச்சுன்னு இந்த மஞ்சள் பையை நினச்சி எல்லாம் பண்ணி உணர்த்திட்டு, இவர் அப்புறம் மாத்தியானியம் பண்ணிவிட்டு பிரம்மயங்கம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி இன்னொரு பை இருக்கும், காஞ்ச பை, அதை எடுத்துன்னு வருவார். சாயந்தரம் போனோன்னே இதே மாதிரி சிரிப்பாக இருக்கும். இது எதுக்கு இவர் இப்படி பண்ணுறார் அப்படின்னா, ஒரு நாளைக்கு கேட்டால், சார் நீங்கள் இருக்கிறதோ ஆம்பளை ஸ்கூலு தான், எங்கள் ஸ்கூல் முழுக்கலும் பாய்ஸ் ஸ்கூல் தான், இங்கே என்ன ஏதானே தூட்டு வர போகிறதா இருக்க போகிறதா என்ன, டீச்சர் கூட லேடிஸ் கிடையாது, எல்லாரும் ஆம்பளைகள் தான், ஜென்ஸாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறது எதுக்கு என்னமோ தூட்டு போட்டுட்டாப்பில் துணியை விட்டு நினச்சின்னு குளிக்கணும்னா, அதுக்கு அவர் சொல்லுவார், எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே கேர்ள்ஸ் ஸ்கூல், அதனால அவள் ரோட்டில் போயிருப்பாளாம், அதுக்காக குளிக்கணும். இப்படிலாம் பார்த்ததுனால இன்னைக்கு வேணால் சிரிப்பாக இருக்கு. இப்படி பார்த்ததுனால அவளுக்கு கொரோனாவா ஒரு நாவும் இல்லை, சௌக்கியமாக இருந்தாள். அதெல்லாம் பார்க்காத விட்டதுனால தான் என்னன்னே தெரியல. ஒன்றும் வேண்டாம், ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு வேண்டாம், ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னால் கூட நமது தேசத்தில் நம் முன்னோர்களை எவ்வளவு
ஸ்ட்ரிக்டாக நீட் அண்ட் க்ளீனாக இருந்திருக்கா. தினம் வீட்டை பெருக்கிறது, துடைக்கிறது, அதுவும் சாணி போட்டு பசஞ்சாணத்தை போல் ஆன்டிபயாட்டிக் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. இப்போ ரிசர்ச் பண்ணி எல்லாரும் சொல்கிறா, கேன்சருக்கு முதற்கொண்டு கோமயத்தை குடிக்கணும், பசுமாட்டு மூத்திரத்தை குடித்தா கேன்சரை முதற்கொண்டு க்யூர் பண்ணுங்கிறா. எத்தனை மருந்தில் அதெல்லாம் இருக்குது தெரியுமோ? பசுஞ்சாணத்தை போல் ஆன்டிபயாட்டிக் கிடையாது. வீட்டு வாசலில் எதுக்கு சாணி தெளிக்கிறது அப்படின்னு, உள்ளுக்குள்ளே ஒன்றும் ரோட்டில் போகிறது இங்கே உள்ளே வந்துடக்கூடாது. வீடு முழுக்கலும் முழுகிறது சாணம் போட்டு. சாப்பிட்டாக்கா அந்த இடத்த சாணத்தினால க்ளீன் பண்ணுறது. டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு அப்புறம் என்ன சாணமாவது வேணுமாது. அப்படி இல்லாமல் அவள் பார்த்து பார்த்து பண்ணின்றதுனால மடி மடி அப்படிங்கிற எதுக்கு துணியில் மடிங்கிறது வேற எதுக்காகவும் இல்லை, நீ தோச்சு உனத்து கட்டிக்கணும், அதுக்கு தான் வரும். அதுக்கு ஏதானு உன்னை கம்பல் பண்ணணும். விழுப்பு கூடாது, சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னா உடனே மரியாதையே துவைக்க தோணும். இல்லையா, தண்ணியே பார்க்காத ஜீன்ஸையே போட்டுன்னு ஐஸ் முழுக்கலும் ஓட்டினா அது உடம்பு முழுக்கலும் அரிச்சு பிடுங்காத வியாதி வராத என்ன பண்ணும்? போகிறது, சட்டையை கேட்டி ஹேங்கரில் மாட்டுறது, பேண்ட்டை மாட்டுறது, உடனே திருப்பி போட்டுன்னு வருது. இப்படியே பண்ணியிருந்தா அப்பல்லோ தான். அதுவும் இந்த ஊர் வெதருக்கு, மெட்ராஸ் வெதருக்கு, நம்ம தமிழ்நாட்டு வெதருக்கு ஒரு தரம் போட்டுட்டு கைட்டினாலே அந்த வாசனை நம்மளாலே பொறுத்துக்க முடியல. அப்படி வேர்த்து கொட்டுற ஊரில் வேளா வேலைக்கு துவச்சி வாஷ் பண்ணி தான் போட்டுருந்தா தேவையில்லை போல இருக்குது. அப்படி தோச்சு போட்டுக்கணும்னு சொன்னால் கேட்க மாட்டான். அதனால் போட்டுக்கலைன்னா விழுப்பு மடி சாமி கண்ணை குத்துவோம்னா மரியாதையாக துணியை துவச்சி போட்டுக்கலாம். அன்னன்னைக்கு ஔவையார் சொல்கிற கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. கார்த்தாலே ஏந்தினோடனே பெட் காஃபி. இன்னைக்கு டிவியில் ஏதோ மத்தியானம் சொல்லியிருந்தா ஒரு அம்மா, பெட் காஃபி கொடுக்கறது. அந்த அம்மா அப்படி கத்தினா, முழுக்களும் தூங்கிட்டு என்னெல்லாமோ வாய் முழுக்களும் என்னென்ன பாக்டீரியாஸ் இருக்கோ தெரியல. அநாகரிகம்னு வைக்கப்படணுமோ அதெல்லாம் நம்ம பெருமிதமாக நினைச்சுட்டு இருக்கோம். இதை விட கேவலம் உண்டா? கிடையாது. அதனால அன்னன்னைக்கு துணிகளை துவைக்கிறது, அன்னன்னைக்கு வேளைக்கு குளிக்கிறது, அங்கங்கே வீட்டை சுத்தம் பண்ணுறது, இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் இதெல்லாம் தான் சௌச்சம், நீட்னஸ். அப்படி பண்ணலைன்னா என்ன, மேலே இடிக்காதங்கிறா. விழுப்பு மேலே படப்படாது அப்படின்னா, இப்போ மேலே படப்படாதுன்னாலே தலையை செய்விடுவா. என்ன தீண்டோமை, ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு. ஆனால் இப்போ இங்கிலீஷில் சொல்லலாம் குவாரண்டைன் அப்படின்னு. இங்கிலீஷில் சொன்னால் கௌரவமாக இருக்குது. யோ நீ என் மேலே படாதுன்னு சொன்னதை தான் இங்கிலீஷில் சொல்கிறான். அதை விட கடுமையாக சொல்கிறான், கிட்டையே விட மாட்டேன், உன்னை தூக்கி வெளியில் வச்சுருவேங்கிறோம். கொரோனானதுக்கு அப்புறம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிக்காதீங்கோ, 1 மீட்டர் தள்ளி நில்லுங்கோ அப்படின்னு. ஆனால் சாஸ்திரப்படி மேலே படாத இந்த வந்தாக்க எல்லாரும் சேர்ந்து உடனே தீண்டாமை ஒழிச்சு கட்டிடுவேன் உங்களை அப்படின்னு. அட லூசுங்களா, எங்கள் சாஸ்திரம் சொல்கிறது தான் இப்போ நீ சொல்கிற. எப்போ சொல்கிறேன்னு எங்கள் சாஸ்திரம் முதல்லையே சொல்லிவிடுத்து, இப்படிலாம் உனக்கு ஒன்றும் ஆபத்து வரப்படாதுங்கிறதுக்காக ப்ரிகாஷனாக முன்னாலேயே இருன்னு சொல்லிட்டு, நீ எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுவேன்ட்டு இப்போ தலைக்கு மேலே வந்ததுக்கப்புறம் பயந்துன்னு ஓடுற. இப்போ போய் எல்லாரும் எல்லாம் மனிதநேயம் கட்டிங்கோளே ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்போ எங்கே போச்சு உங்கள் மனிதநேயம்? இப்போ எங்கே போச்சு உங்கள் தீண்டாமை? ரிஷிகள் சொன்னால், சாஸ்திரம் சொன்னால் அது அயோக்கியத்தனம், அதே நீங்கள் சொன்னாக்க யோக்கியன். இப்படி தானே இருக்கு. இப்படி யாரானு கேட்கறதுக்கு தைரியம் இருக்கான்னு எங்களை மாதிரி ஏதோ 2 பேர் மைக்கில் கத்தலாம், அவ்வளவுதான். ஏன் அப்படின்னு அந்த ஜாகிரதைக்காக சொன்ன. ஏன்னா எப்படி இருக்கும், என்ன இருக்கும், யார்கிட்ட என்ன இருக்கும் ஒத்துரையும் நமக்கு தெரியாது. அதனால எல்லா இடத்துலையும் சேஃபாக இருந்துட்டோம் அப்படின்னால், இப்போ நான் ஒருத்தரை தொட்டத்தினால அவளுக்கு என்கிட்ட ஒரு வியாதியும் இல்லை, அவளுக்கு போகாதுன்னா கூட அடுத்தவனுக்கு தெரியணுமே நான் வியாதி உள்ளவனா இல்லையான்னு. அப்போ என்ன பண்ணலான்னார், எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணிடுது. ஒருத்தரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே பட்டுக்காதீங்கோ, இப்போ கை கொடுக்காதீங்கோ இப்படின்னுங்கோ. நாங்கள் யாரேன்னு நமஸ்தேன்னாக்க சொல்லக்கூடாது.
ஏன்னு சம்ஸ்கிருதம் வந்துடுத்து. வேண்டாம், வணக்கம்னாலும் சொல்லேன், அதுவும் மாட்டேன். ஹாய், என்ன மாடா ஓட்டுற ஆடா ஓட்டுற, ஹாய் உயின். இதுக்கெல்லாம் பேர் நாகரீகம் அப்படிங்கிறோம். நல்லதை சொன்னாக்க அதுக்கு பேர் பழம்பெருச்சாளி அப்படின்னுட்டு நாம் பரிகாசமாக இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், ரிஷிகள் சொன்னது ஒரு நாளும் சாஸ்திரம் சொன்னது பொய்யாகாது. அதை அவமானப்படுத்தினோன்னா மதிக்கலைன்னா என்றைக்கோ ஒரு நாளைக்கு உன்னை வேறு ரூபத்தில் மதிக்க வைக்கும். எங்கே சுற்றி அங்கன்ட்ட தான் வந்து நிற்கணும், அது விடாது. ஏன் நல்லது. இப்போ ஒருத்தருக்கு மேலே விடக்கூடாது, தனியாக வைக்கணும், 14 நாளைக்கு வைக்கணும் அப்படின்னு வேடிக்கையாக இருந்தது அந்த காலத்தில். இப்போ இந்த கொரோனா மாதிரி தொத்து வியாதியில் ரொம்ப சிவியராக இருந்தது பெரியம்மை.